ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிள் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சது, கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து 2 வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். அதை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிட்டேன். சிக்கன் க்ளீன் பண்ணிட்டேன். அதை போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ண போகிறேன் நான். நீங்கள் சப்போஸ் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அதாவது சாம்பார் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் வந்து 2 டீஸ்பூன் போடுறேன். இல்லாதவங்க 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். அந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஏன்னா சிக்கன் வந்து சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நல்லாவே வெந்துடும் சிக்கன். நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஓப்பன் பண்ணி வைக்கிறத விட க்ளோஸ் பண்ணி வச்சா சீக்கிரம் வெந்துடும். அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் சிம்பிள் சிக்கன் ஃப்ரை. ரொம்ப ஈஸியான டிஷ் இது. நீங்கள் சீக்கிரம் செஞ்சிடலாம். அவ்வளோதான். இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றுனதும் நீங்கள் எடுத்துடலாம். க்ளோஸ் பண்ணிடுங்க ஒரு இது போட்டு. பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. இந்த கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கிற ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, சுகர் போட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் சிக்கனுக்கு. 1 டீஸ்பூன் கூட தேவையில்லை. சும்மா ஒரு 2 சிட்டிகை போட்டால் போதும். ரொம்ப போட்டிங்கன்னா இனிப்பாயிடும். அவ்வளோதாங்க, சிம்பிள் சிக்கன் ஃப்ரை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம், வெள்ளை சாதம், ஒயிட் ரைஸ்க்கும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ரசத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.